ஷலோம். நாம் தாவீதின் நகரத்தில் இருக்கிறோம். இன்று இது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது ஒரு காலத்தில் ஜெபூஸ் என்றும் பின்னர் எருசலேமானது. தாவீது ராஜா எபூஸை கைப்பற்றி அதை எருசலேமாக மாற்ற வந்தபோது அவர் சரியாக அந்த இடத்திலே தான் இருந்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. இதோ கீழே பாருங்கள், அதுதான் கீதரோன் பள்ளத்தாக்கு. அவர்கள் ஏபூஸை முற்றுகையிட்டனர். ஏனெனில் ஏபூஸ் ஏற்கனவே பாதுகாப்புகளுடன் கூடிய ஒரு நகரமாக இருந்தது. அதற்கு ஒரு மதில் இருந்தது. அதன் உள்ளே ஏற்கனவே கீஹோன் ஊற்று இருந்தது. சரி, இங்கே உண்மையில் என்ன நடந்தது என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள நாம் காலத்தினால் பின்னோக்கி சென்று நம்மை வேதாகம சூழலுக்குள் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன். எனவே நாம் செல்லலாம். அந்த பக்கம் ஒலிவமலை உள்ளது. ஒலிவமலைக்கும் பழமையான எருசலேம் ஆகிய இந்த இடத்திற்கும் இடையே ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. அதுவே கித்ரோன் பள்ளத்தாக்கு ஆகும். எனவே கற்பனை செய்து பாருங்கள், துப்பாக்கிகளோ பீரங்கிகளோ இல்லாத ஒரு காலத்தை பற்றித்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போது வில்லும் அம்பும் ஈட்டியும் மட்டுமே இருந்தன. அங்கிருந்து எருசலேம் மீது தாக்குதல் நடத்துவது என்பது இயலாத காரியமாக இருந்தது. ஏனெனில் அந்த பள்ளத்தாக்கே இயற்கையானதொரு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்தது. எனவே தான் சங்கீத புஸ்தகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நாம் நம்மை தாழ்த்தி கொண்டால், ஏனெனில் அந்த காலத்தில் எருசலேம் நாம் 360 டிகிரி சுற்றி பார்த்தால் சுற்றியுள்ள எல்லா மலைகளும் எருசலேமை விட உயரமாகவும் பெரியதாகவும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிறகு இங்கே ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. இந்த பக்கம் கித்ரோன் பள்ளத்தாக்கு, மறுபக்கம் மற்றொரு பள்ளத்தாக்கு மற்றும் நடுவில் எருசலேம். ஆனால் இந்த மலைகளை விட தாழ்வாக அமைந்துள்ளது. வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், எருசலேமை மையத்தில் வைத்து பாதுகாப்பதே கர்த்தரின் விருப்பமாக இருந்தது. இதுதான் யோவேலின் அழைப்பு நம்மை மீண்டும் இதற்கே கொண்டு வந்து சேர்க்கிறது. அசையாதிருக்கும்படி நம்பிக்கையுடன் தாங்கள் இருக்க வேண்டிய இடமான எருசலேமுக்கும் சீயோனுக்கும் திரும்பி வருமாறு கர்த்தர் மக்களை அழைத்தார். ஏனெனில் அவர்கள் இனி தங்கள் சொந்த பலத்தை சார்ந்திருக்க மாட்டார்கள். மாறாக கர்த்தரே தங்களை சூழ்ந்து கொண்டு விடுவித்து பாதுகாப்பார் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கானது. சீயோனுக்கு திரும்புங்கள், எருசலேமுக்கு திரும்புங்கள். ஏனெனில் மலைகள் எருசலேமை பாதுகாத்தது போலவே கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். எனவேதான் யோவேல் தீர்க்கதரிசி இப்படியான வார்த்தை இங்கே குறிப்பிடுகிறார்: அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும். மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அதாவது இங்க பார்க்கும்போது பாஸ்டர் நரசிண்டு, சீயோன் பர்வதம் தேவனுடைய பாதுகாப்பினுடைய அடையாளம் இருக்கிறது. மிக சரியாய் கர்த்தர் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாய் சீயோன் பர்வதம் குறிப்பிடப்படுகிறது. அதாவது எப்படி எருசலேமை சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு பாதுகாப்பான ஒரு அரணாய் நகரம் நடுவில் இருக்கிறதோ, கர்த்தர் சீயோனிலே வாசம் செய்வதாய் தன்னை குறிப்பிடுகிறார். இங்கே பார்க்கும்போது மக்களே, சங்கீதம் 125 அதை நமக்கு இப்படியாய் உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தையின் மூலமாய் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எனவே தேவன் இதுதான் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது, கர்த்தருடைய ஆவி வந்து ஒருத்தருக்குள் வாசம் செய்யும் போது மிக சரியாய் பாசன இதே போல்தான் சீயோன் மலையை போல அந்த நபர் மாறுகிறார். என்றென்றும் அசைக்கப்படாத ஒருவராய், இல்லையா? Exactly, Pastor. Jerusalem was protected by Mount Zion. The walls and each and everything was surrounded by the protection of God. So God, in another word, God is taking care of the place. God is giving the protection. That's why Prophet Joel spoke here. And it shall come to pass that whoever calls on the name of the Lord shall be saved. For in Mount Zion and Jerusalem there shall be a deliverance, as the Lord said. So there will be a deliverance, there will be a safety, there will be a protection. So maybe the people, those who are watching now, maybe your life is completely destroyed. Maybe your life is stuck. Your life is like unprotected. So that's what God is even speaking in Psalms 125 verse 1. It says like this, Pastor: those who trust in the Lord are like Mount Zion,
which cannot be moved, but abides forever. So this is what God is saying, Pastor. So those who are trusting on those who have the trust on the Lord, so they are strong, they are firm. So like a Mount Zion, this is what God wants to do in the life of the people, those who surrender their life in the hands of God. So God is there willing today. Those days, how God was protecting the city, the same way God wants to protect us. But for God to do these things in our life has to be in the hands of God. Is that no, Pastor? எக்ஸாக்ட். அதாவது தேவன் இங்கே சீயோன் பர்வதத்தை குறித்து பேசும்போது எப்படி அந்த பர்வதம் என்றென்றும் அசைக்கப்படாமல் இருக்கிறதோ அதுபோல் நம் வாழ்க்கை இருக்கும்படியாய் கர்த்தர் இங்கே உணர்த்துகிறார். மக்களை, எத்தனை தடவை நீங்கள் பாதுகாப்பற்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டீர்கள்? ஒரு துர்ச்செய்தியை கேட்டபோது, ஏன் மிக சரியாய் பார்க்கும்போது நடைபெறுகிற இந்த சம்பவங்கள், வியாதியை குறித்த செய்தி, இந்த மாதிரியான பேரு அழிவுகள், அதிர்ச்சிகள், எத்தனை மக்கள் பயத்தை உணர்றாங்க, பாதுகாப்பற்ற தன்மை உணர்றாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் படகுல பிரயாணித்த அந்த சூழல். இயேசு அவங்க கூட தான் இருந்தார் படகுல, நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த காற்று வீசிய போது, கடல் கொந்தளித்த போது, நாங்கள் சாகுறோமே என்று சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள். இன்னைக்கு எத்தனை மக்கள் ஆலயத்துக்குள்ளே அவங்க பலமா இருக்கிறத உணர்றாங்க, செய்தி கொடுக்கும் போது, செய்தி கேட்கும் போது அவங்க மனசு சமாதானமா இருக்கிறத உணர்றாங்க, நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்காங்க. ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற உடனே, வீட்டுல ஒரு சூழ்நிலை சந்திச்ச உடனே, வேலையில ஒரு சூழ்நிலை சந்திச்ச உடனே, மருத்துவ ரிப்போர்ட்ல ஒரு செய்தியை பார்த்த உடனே எத்தனை மக்கள் பதறி போகிறார்கள். எத்தனை பேர் சொல்றாங்க, நான் இறந்துடலாம் இப்படி இருக்கிறத விட, என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது பரவாயில்லை. ஏதாவது பாதுகாப்பற்ற நிலைமை எத்தனை மக்கள் உணர்கிறார். காரணம் தெரியுமா? அவர்களுக்குள்ளே அந்த உறுதி இல்லை. இந்த மலையை போல, என்றென்றும் அசைக்கப்படாது இருக்கிற இந்த மலையை போல அவர்களுக்குள்ளே அந்த உறுதி இல்லை. ஏன் அந்த உறுதி இல்லை தெரியுமா? பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் வந்து தங்கவில்லை. அதாவது பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது மிக சரியா இந்த நபர் சீயோன் பர்வதமாய் மாறுகிறார். Yes, exactly, Pastor. As you said, the example, the disciples were on the boat. So Jesus also in the same boat, but the disciples was cried out, "Oh Jesus, you do not see that we are dying." If the disciple they're going to die, for sure Jesus also going to die, because he is also in the same boat. But Jesus was very calm. So Jesus woke up and he commanded the wind and the sea, and it was kept quiet. The same thing, the person who does not have the Holy Spirit inside of them, when the troubles come and the problems comes, they are lost. They don't know really what need to do, and they don't know what they need to do. It's exactly, we are going in some place that we don't know where to go, and we are following the GPS of the map, and suddenly the internet got disconnected and we lost. We don't know what to do anymore. Exactly, that's what, Pastor. When the people does not have the Holy Spirit, they'll completely lost. That's the reason God is telling, on Mount Zion there will be a salvation and deliverance. So God is giving the opportunity, God is calling, God is giving the chance. The people those days on the prophet Joel time, they are very far. They're thinking the problem, there is no food, the land is famine, the situation was worse. So we are facing the difficulties one after the other one. So we need the rain. So people are thinking like that. But prophet Joel came and he spoke, you don't need to pray for the rain. So repent, come close to God, and God will give everything, what and all things you lost. That's what God is giving the opportunity. If the people does not have the Holy Spirit, they are lost. So that's the reason we are emphasizing, telling the people, if you don't have the Holy Spirit, you're lost. And you need to return to God, to surrender your empty life so that God may fill that life. What is the purpose we are making now? Anything, everything can easily shake a person when they don't have the Spirit of God. அதாவது எது வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலை வேண்டாலும் எளிமையாய் ஒருவரை அசைக்கும் பரிசுத்த ஆவி இல்லாத போது, அதாவது மக்கள் ஒருவர் நினைக்கலாம், நமக்கு பயமே வராதா, யாருக்குமே கவலையே இருக்காதா, யாருமே அழமாட்டாங்கன்னா, கண்டிப்பாய் பரிசுத்த ஆவி இருக்கிறவருக்கும் பிரச்சனை வரும், சூழ்நிலை மாறும், பயங்களை எதிர்கொள்ளலாம். பயம், கவலை, பதற்றம் எல்லோருக்குமே வரும். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? அசைக்கப்படுவது. பயத்தினால தவறான முடிவெடுப்பது, அவசரப்பட்டு போய் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டிக்கொள்வது, பதட்டம் அடைந்து போய் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யறது, அல்லது யாரோ ஒருத்தருடைய தவறான ஆலோசனை எடுத்துக்கொண்டு தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது. இது எல்லாம் என்ன காரணம்? அந்த நபர் சீயோன் பர்வதமா இன்னும் மாறவில்லை. பரிசுத்த ஆவி அவருக்குள் வராததினாலே அந்த நபர் எளிமையாய் சூழ்நிலையால் அலகழிக்கப்படுகிறார், அசைக்கப்படுகிறார். கடைசியிலே
விட தள்ளப்படுகிறார். ஆண்டவர் சொன்னது போல விழுந்தது முழுவதும் அழிந்தது. அந்த வீடு நிலை நிற்காது. சீயோன் பர்வத்தை போல அந்த வீடு நிலை நிற்காது. நாங்கள் நம்புகிறோம் மக்களே, யார் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கீங்களோ, நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்களான்னு பாருங்க. அசைக்கப்படுறீங்களான்னு பாருங்க. உங்க சூழ்நிலையால் விபரீதமான விளைவுகளுக்கு, முடிவுகளுக்கு போறீங்களான்னு பாருங்க. ஒருவேளை இந்த பயம்தான், பாதுகாப்பற்ற தன்மைதான் உங்களை ஒரு கெட்ட பழக்கத்திலும் தற்கொலை எண்ணத்திலும் கூட தள்ளி இருக்கலாம். இந்த சாட்சி வாயிலாய் கண்டிப்பாய் பரிசுத்த ஆவி உங்களுக்கு புரிய வைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Exactly. Maybe you did not understand what you are speaking. You're going to watch this testimony very carefully, because when the person does not have the Holy Spirit, this what the person will do. That's what exactly this person did. But you're going to see the transformation when the person receive the Holy Spirit, how the person is today. See the before and after of this person. After the testimony, we'll be here again. மிகவும் கடினமான தருணங்களில் உயிர்களை காப்பாற்ற தயாராக இருக்கும் சீருடை அணிந்த நாயகர்களான தீயணைப்பு வீரர்களின் தைரியத்தை அனைவரும் அங்கீகரிக்கின்றனர். ஆனால் அந்த சீருடைக்கு பின்னால் இருக்கும் மனிதனை சிலரே பார்க்கிறார்கள். சைரன் ஒலிக்கும் போதுதான் எப்பவும் மிகப்பெரிய அவசர நிலை ஏற்படுகிறது என்று சொல்ல முடியாது. நான் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு பொதுத்துறை தீயணைப்பு வீரராக பணியாற்றி வருகிறேன். என் குடும்பத்தினர் கிட்டத்தட்ட அனைவரும் சுகாதாரத்துறையில் பணியாற்றுவதால் அத்துறையின் மீது எனக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் 1 லிட்டர் ப்ளீஸ் திரவத்தை குடிக்கும் அளவுக்கு என் உயிரை மாய்த்து கொள்ள நான் விரும்பிய போதிலும், அதே வேளையில் மற்றவர்களின் உயிரை காப்பாற்றவும் நான் விரும்பினேன். அந்த நிலைக்கு நான் சென்றது ஒரு உறவினால்தான். எனக்கு ஒரு மகள் இருந்தால், அவளுக்கு சுமார் 10 மாதங்கள் முதல் 1 வயது வரை இருந்த காலத்தில் அவர் என்னை ஏமாற்றியதை நான் கண்டுபிடித்தேன். அவரே என் முழு உலகமாக இருந்தார். அதனால் என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போனது. எனக்கு பதட்ட தாக்குதல்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அதனால் எந்த காரணமும் இல்லாமல் நான் நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கோபப்படுவேன். இருமுனை மனநிலை கோளாறு. ஒரு கணம் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன், அடுத்த கணம் அழ ஆரம்பித்து விடுவேன். இருமுனை மனநிலை கோளாறு ஏற்பட்டிருந்த போது என் அறையில் நான் அமைதியாக ஏதுமே நடக்காதது போல இருந்ததும் என் அப்பா அறைக்குள் வந்ததும் எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நான் என் அப்பாவை பார்க்கவில்லை. நான் என் முன்னாள் கணவரை பார்த்தேன். எனவே நான் இருந்த அந்த அமைதியான நிலையிலிருந்து திடீரென எனக்குள் ஆக்ரோஷம் பெருக்கெடுத்து ஓடுவதை உணர்ந்தேன். என் கண்ணில் பட்ட அனைத்தையும் நான் உடைக்கத் தொடங்கினேன். அவர் என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதற்காக லேப்டாப், கண்ணாடி என எல்லாவற்றையும் அவர் மீது வீசி உடைத்தேன். ஆனால் அந்த மாயத் தோற்றங்கள் மிகவும் தீவிரமாகவும் என்னை முழுமையாக ஆட்கொள்பவையாகவும் இருந்தன. அதனால் சில சமயங்களில் என்ன நடக்கிறது என்பதையே நான் உணரவில்லை. அதன் பிற்பாடுதான் நான் அதை பற்றி உணர்ந்து கொண்டேன். நான் இயல்பு நிலைக்கு திரும்பிய போது நான் 5 விதமான மருந்துகளை உட்கொண்டு கொண்டிருந்ததை அறிந்து கொண்டேன். ஒன்று தூங்குவதற்கு, ஒன்று விழித்திருக்க, ஒன்று மனநிலையை சீராக்க, ஒன்று தீவிரமான பாதிப்புகளை தடுக்க மற்றும் மற்றொன்று மாயத் தோற்றங்களை நிறுத்துவதற்கு. நான் பல வகையான மருந்துகளை உட்கொண்டு வந்தேன். சொல்லப்போனால் தற்கொலை முயற்சியொன்றிலும் அந்த மருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. எனக்குள்ளேயே அமைந்த ஒரு சிறைக்குள் நான் சிக்கிக் கொண்டது போன்ற உணர்வு இருந்தது. அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணத்தை என்னுள் தூண்டும் வகையில் எதுவும் இல்லை. எங்க அம்மா சில சமயங்களில் என்னிடம், "உனக்கு ஒரு மகள் இருக்கிறாளே, உன் மகளை பார்" என்று சொல்வார். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று என்னிடம், "அங்கே போய் இதை செய்" என்றது. அது எனக்கு பல யோசனைகளை தந்தது. என் மனம் படபடத்து கொண்டே இருந்தது. அது, "அந்த இடத்திற்கு சென்று பார்" என்று சொன்னது. வீட்டில் துணி துவைக்கும் இடத்திற்கு சென்ற போது நான் ப்ளீஸ் பாட்டிலை மட்டுமே பார்த்தேன். நான் அதன் மூடியை திறந்து அதை தண்ணீர் போலவே குடித்தேன். அன்று என் அம்மா என்னை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். நான் இரத்தத்தை கக்கத் தொடங்கினேன். ஏனெனில் அதற்குள் நான் குடித்திருந்த ப்ளீஸ் என் உடலுக்குள், அதாவது என் முழு செரிமான பாதையிலும் நன்றாக கரைந்து பரவியிருந்தது. அதனால் என் வாயிலிருந்து வயிறு வரை எல்லாமே எரிந்தது. மருத்துவமனையில் சுமார் 15 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் IV ஃப்ளூயிட்ஸ் மட்டுமே எடுத்துக்கொண்டேன். என்னால் தண்ணீர் கூட குடிக்க முடியவில்லை. அதற்குள் நான் ஏற்கனவே ஒரு மனநல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தேன். மேலும் அந்த மனநல மருத்துவர் என்னை விருப்பமின்றி ஒரு மனநல காப்பகத்தில் சேர்க்குமாறு என் அம்மாவிடம் பரிந்துரைத்தார். அவள் அங்கிருந்து நல்லபடியாக வெளியே வருவாள் என்று நினைத்தார்.
அங்கு நான் சென்றிருந்த நிலையை விட அங்கிருந்து வெளியே வந்தபோது 10 மடங்கு மோசமான நிலையில் இருந்தேன். ஏனென்றால் அங்கே நான் ஒரு விலங்கைப் போலவே உணர்ந்தேன். பார்வையாளர்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு முற்றம் இருந்தது. அதையடுத்து ஒரு பெரிய பள்ளம், வழியை பிரிக்கும் வகையில் ஒரு கதவு இருந்தது. அதன் மறுபுறத்தில் இன்னொரு கதவு அமைந்திருந்தது. அவர்கள் என் மகளை கதவின் அந்த பக்கத்திலும் என்னை இந்த பக்கத்திலும் வைத்தார்கள். என் மகள் மறுபுறத்தில் அம்மா அம்மா என்று கத்திக் கொண்டிருக்க, நான் இந்த பக்கம் அவளை தொடவோ அல்லது அணைத்து கொள்ளவோ முடியாத நிலையில் நின்று கொண்டிருந்தேன். என் சொந்த மகளுக்கே நான் எந்த அளவுக்கு ஆபத்தானவளாக இருந்தேன் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்ததால் அவர்கள் என்னை அவளுக்கு அருகில் செல்ல அனுமதிக்கவில்லை. ஆனால் அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். இதுவரை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அந்த உணர்வுகளை இனி வெளிப்படுத்தப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். அங்கிருந்து எப்படியாவது வெளியேறுவதற்காக நான் நலமாக இருப்பது போல நடிக்கப் போவதாக சொன்னேன். கிரேஸ் தான் குணமடைந்து விட்டதாக பாவனை செய்து மனநல மருத்துவமனையிலிருந்து வெளியேறினாள். ஆனால் அவளது நிலைமை முன்பை விட மோசமாகிவிட்டதை அவள் விரைவில் வெளிப்படுத்தினாள். இப்போது அந்த பழைய எண்ணங்களை சுமப்பவளாக அவள் மட்டுமே இருக்கவில்லை. அப்போதுதான் நான் எங்க அம்மாவிடம் நான் கிளம்புகிறேன் என்று சொன்னேன். நான் கிளம்புகிறேன், போவதற்கு ஒரு வீடும் பார்த்துவிட்டேன் என்று சொன்னதும் அவர் பதறிப்போனார். ஏனென்றால் என் உடல்நிலை சரியில்லை என்பது அவருக்கு தெரியும். நான் கிளம்பிச் சென்றால் எனக்கு வேண்டியது கிடைத்துவிடும் என்ற நிலை இருந்தது. அதனால் அவர் தன் அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அவர் சாப்பிட்ட அதே மருந்தையே நானும் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு சென்று நானும் சாப்பிட்டேன். அப்புறம் அவர்கள் எங்கள் அம்மாவை ஒரு மருத்துவமனைக்கும் என்னை மற்றொரு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றார்கள். அதன் காரணமாக நான் 5 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். என் அம்மா தீவிர சிகிச்சை பிரிவில் 10 நாட்கள் கோமா நிலையில் இருந்தார். நீ உன் அம்மாவை கொன்று விடுவாய், நீ உன் அம்மாவை கொன்று விடுவாய், உன்னை இப்படி பார்ப்பதை அவரால் இனி தாங்கிக் கொள்ள முடியாது என்று எனக்குள் ஒலித்த ஒரு குரலால் நான் மனதளவில் முற்றிலும் உடைந்து போனேன். பிறகு 2018 நான் எனது பணித்துறையை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தேன். தீயணைப்புத் துறையில், குறிப்பாக கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்களுக்கான தீயணைப்பு பிரிவில் ஏற்கனவே பணியாற்றி வந்த நண்பர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் அதற்கான பயிற்சியை மேற்கொண்டேன். ஆனால் பயிற்சியை முடித்த பிறகு பயிற்சியை முடித்துவிட்டேன், அடுத்து என்ன செய்வது என்ற கேள்விதான் என் முன் நின்றது. அதனால் நான் ரெஸ்யூம்களை அனுப்ப ஆரம்பித்தேன். பிறகு ஒரு வேலைவாய்ப்பு இணையதளத்தில் வந்தது. ஆனால் நேர்காணலுக்கு சென்றபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். கீழே இருந்த வரவேற்பாளரிடம் நான் கேட்டேன், இது சரியான இடமா? இங்குதானா அவர்கள் என்னை எதிர்பார்க்கிறார்கள் என்று. அவர் ஆம், இது சரியான முகவரிதான் என்று சொன்னார். அது என்ன இடம்? அது யுனிவர்சல் சர்ச்சில் நடந்தது. அதற்கு முன்பு அந்த ஆலயத்தின் மீது எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு இது தேவை இல்லையா, அதனால் நான் உள்ளே செல்லப் போகிறேன், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பிறகு சுமார் 3 நாட்கள் கழித்து அவர் என்னை மீண்டும் அழைத்தார். அவர் என்னை அழைத்தார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இப்போது நான் என்ன செய்வது என்று நான் சொன்னேன். சரி, அப்படியானால் நான் போகத்தான் வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு நான் கிளம்பி வந்தேன். நான் தொடங்கினேன், ஆனால் வேலை காரணமாக அங்கேயே தங்க வேண்டியிருந்தது. அது கட்டாயமாக இருந்தது. ஒவ்வொரு கூட்டத்திலும் சரியா நம்ம அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. நான் கவனித்துக் கொண்டிருப்பேன். சில சமயங்களில் நான் ஒரு நாளைக்கு 5 கூட்டங்களை கேட்பேன், ஆனால் எதுவும் என் மனதில் பதியாது. நான் முன்பு சாத்தானை பற்றி பேசுவதுண்டு, ஆனால் மக்கள் எப்படி இத்தகைய விஷயங்களை நம்புகிறார்கள்? எல்லாம் சரியாக இருப்பது போலவே தோன்றியது, ஆனால் உண்மையில் நிலைமை அப்படி இல்லை. எனக்கு மீண்டும் பதற்ற கோளாறு ஏற்படத் தொடங்கியது. திடீரென்று எந்த காரணமும் இன்றி நான் கெட்ட வார்த்தைகளை பேசத் தொடங்கிவிடுவேன். திடீரென்று நான் அழத் தொடங்கிவிடுவேன். திடீரென்று நான் அலறத் தொடங்கிவிடுவேன். அது எனக்கு மிகவும் ஆழ்ந்த அவமானத்தை ஏற்படுத்தியது. நான் ஆலயத்தின் ஒரு அங்கமாக இருந்தும் இத்தகைய சூழலை எதிர்கொள்கிறேனே என்று நான் நினைத்தேன். நான் விலகிக் கொள்ளவும் முன்வந்தேன். ஆனால் எனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் என்னிடம், வேண்டாம், எல்லாம் சரியாகிவிடும், நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்று கூறினார்கள். என்னை வெறும் ஒரு ஊழியராக மட்டும் பார்க்காமல் உதவி தேவைப்படும் ஒருவராகவும் அவர்கள் பார்த்தார்கள். அப்போது என் சக ஊழியர்களில் ஒருவர் என்னை அழைத்தார். அவர் என்னுடன் உட்கார்ந்து, கிளைஸ், நான் உன்னிடம் ஒரு அப்பாவாக பேசப் போகிறேன். என் சொந்த மகளிடம் நான் என்ன சொல்வேனோ அதையே உன்னிடமும் சொல்லப் போகிறேன். நீ இப்போது இங்கே இருக்கிறாய். இந்த சூழலிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து திறன்களும் உன்னிடம் உள்ளன என்று கூறினார். எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்த சில சூழல்களை நான் பார்த்தேன். அதாவது, ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்தவர்கள் அடுத்த வாரத்தில் அவர்களை பார்க்கும்போது முற்றிலும் வேறொரு நபராக தோன்றினார்கள்.
அந்த தருணத்திலிருந்து நான் கேட்கத் தொடங்கினேன். அந்த வார்த்தைகளை என் மனதிற்குள் ஏற்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் என் வாழ்க்கை முழுமையாக மாற வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். அது அப்படியே தொடர முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். அப்போதுதான் நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற முடிவு செய்தேன். இனி கிளைஸ் இறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்த தருணத்தில் நான் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கத் தொடங்கினேன். அப்போது எனக்கு நினைவிருக்கிறது, அடையாளங்களை மாற்றிக்கொள்ளும் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். நான் என் மனதை முழுமையாக வெளிப்படுத்தி தேவனிடம் பேசினேன். தேவனே, இது தொகையை பற்றியது அல்ல என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக இது ஒரு தியாகம். இதை செய்த பல சமயங்களில் நமக்கு வலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் மிக முக்கியமான விஷயம் நான் எதை கொடுக்கிறேன் என்பது அல்ல, மாறாக நான் எதை பெறப்போகிறேன் என்பதுதான். நான் பலிபீடத்திற்கு சென்ற போது தேவனிடம் இவ்வாறு பேசினேன். தேவனே, என் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், நீர் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே இன்னும் வெறுமையாக இருக்கும் இடத்தை நீர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இன்னும் தேவனின் பிள்ளையாக இருக்கவில்லை. நான் அவருடைய பிள்ளை என்று உணரவில்லை, ஏனெனில் எனக்குள் பரிசுத்த ஆவி இல்லை. அவர் எனக்குள் இல்லை, ஏனெனில் அதைத்தான் நான் விரும்பினேன். அது ஒரு புதன்கிழமை கூட்டம் என்று எனக்கு நினைவிருக்கிறது. நான் அப்போது வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மாலை 7:30 மணி கூட்ட நேரம் வந்தது. போதகர் பீடத்தில் நின்று கொண்டு, இன்று நீங்கள் இதுவரை தேடியிராத ஒரு விதத்தில் தேடப் போகிறீர்கள் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் எனக்குள் ஒரு உத்வேகத்தை மூட்டின, ஏனெனில் என்னிடமுள்ள முழு ஆற்றலோடும் நான் ஏற்கனவே தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இன்று அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கப் போகிறது, ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நான் இதற்கு முன் செய்ததில்லை என்று நான் நினைத்தேன். நான் என் அறைக்கு சென்று முழங்காலிட்டு, தேவனே, நான் எங்கே இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது முக்கியமல்ல. ஒருவேளை யாராவது கதவை தட்டினால் நான் அதற்கு பதிலளிக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக உமக்கே நான் முதலில் பதிலளிப்பேன் என்று கூறினேன். நான் அங்கே சென்றேன். என் முழு இருதயத்தையும் ஊற்றி முழங்காலிட்டு இப்படி சொன்னேன், இன்று இல்லை என்றால் இனி ஒருபோதும் நடக்காது. ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும். அப்போது நான் உறுதியாக இருந்தேன். இன்று ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய மகள் என்று சொன்னேன். உண்மையில் அது எவ்வளவு அற்புதமான அனுபவமாக இருந்தது என்றால், தேவனே, இது இப்படித்தான் இருக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இதை நான் முன்பே செய்திருப்பேனே என்று நான் சொல்லும் அளவுக்கு அது அமைந்திருந்தது. நான் வெளியே சென்ற போது அனைவரையும் பார்த்து புன்னகைத்தேன். எனக்கு எதுவும் தெரியாது, நான் எங்கே இருக்கிறேன் என்பது கூட தெரியாது. ஆனாலும் அது ஒரு மிகச்சிறந்த உணர்வாக இருந்தது. என்னுடன் இருந்த உதவியாளர்களையும் என்னுடன் இருந்த போதகரையும் நான் அழைக்கத் தொடங்கினேன். போதகரே, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், நான் அவரை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். இருந்த கிலேஸிலிருந்து 2021 உள்ள கிலேஸ்க்கு ஏற்பட்ட மாற்றத்தை எல்லோரும் பார்க்க முடிந்தது. அவர் மன அமைதியை கொண்டு வந்தார், நிம்மதியையும் சாந்தத்தையும் அளித்தார். ஒரு காலத்தில் தனது அன்பின் வாழ்க்கையால் சிதைந்து போயிருந்த ஒருவருக்கு அவர் இதையெல்லாம் தந்தார். இன்று நான் திருமணமானவள். நான் என் கணவரை சந்தித்தேன். நாங்கள் உண்மையில் கியரோ தே கொனோசர், நான் உங்களை அறிய விரும்புகிறேன் என்ற செயலி மூலமாகவே சந்தித்தோம். அவர் ஒரு அற்புதமான மனிதர், தேவனுடைய மனுஷன். எனக்கு ஒரு அருமையான மகள் இருக்கிறார். அவள் என்னுடன் ஆலயத்திற்கு வருகிறாள். அவளை UTF குழுவில் பங்கேற்கிறாள். இன்னைக்கு எங்க அம்மாவும் என்னுடன் ஆலயத்திற்கு வருகிறார். எனவே இப்போது ஒவ்வொரு கணமும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் என் வாழ்வில் அவர் செய்த அனைத்தையும் அவருக்கே திரும்ப அளிப்பதற்கும் எனக்கு ஒரு சலுகை கிடைத்துள்ளது. என்னால் உடல் ரீதியாக ஒருவருக்கு உதவும் எந்த ஒரு தருணத்திலும் என்னால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்பதை இன்று நான் காண்கிறேன். நான் அவர்களுக்கு உடல் ரீதியாக உதவுகிறேன் என்பது எனக்கு தெரியும். அதே வேளையில் நான் அவர்களின் ஆத்துமாவையும் பேணி காக்கிறேன். வாழ்வின் நோக்கத்தின் மீதும் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன். தேவன் என் உயிரை காத்தார். அவர் என்னை கைவிடவில்லை. அவர் என்னை ஒரு இடத்திற்கு அனுப்பினார். அங்கு அவர் எனக்குள் செயல்பட முடிந்தது மட்டுமல்லாமல் மற்ற மனிதர்களையும் அவர் வைத்திருந்தார். இதன் மூலம் நான் வரவேற்கப்பட்டு அன்புடன் அரவணைக்கப்பட்டு அவர் என்னை எவ்வளவு அதிகமாக விரும்புகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அது கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்துவிடவில்லை என்பதை இன்று நான் உணர்கிறேன். நான் இங்கு வந்து சேரும்படி செய்தது தேவன் செயலே. நல்லது மக்களே, நீங்கள் யார்? இந்த சாட்சி தெளிவாய் கவனித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய், விசுவாசத்தினுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாய் தேவன் உங்களுக்கு முன் வைப்பது இதுதான். சீயோன் பர்வதம் உங்களுக்கு இங்க இருக்கிறது. எங்கெல்லாம் யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறதோ எல்லா இடத்திலும் நீங்கள் பார்க்கிற பீடம் தான் நீங்கள் தேவனை சந்திக்கக்கூடிய இடம். தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட போவதற்கான வாய்ப்பு. மக்களை, சீயோன் பர்வதத்தை போல்
என்றென்றும் அசைக்கப்படாது இருக்க. இங்க பார்க்கும்போது பாஸ்டர் இந்த சாட்சி, இன்னொருத்தருடைய உயிரை காப்பாற்ற போராடுகிற இவரு தன்னுடைய உயிரை விரும்பாத ஒருத்தரா இருந்தார். அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை இல்லையா? Exactly, Pastor. Many people, they are like this today. So they want to do the best thing to the others. But when they come to their own life, they're thinking, there is no way, there is no chance. But maybe the person, those who are watching, or maybe you're hearing from somewhere and somewhere. So you gonna take your life that is completely destroyed. You may say, I don't have the willing to live anymore. So it's better for me to destroy my life. As this person said, the person went to drink the bleach and the person want to stop their life because she don't want to live anymore because of the situation that she faced in the love life. See, it's a small problem. She have the daughter. They supposed to go change the situation to make what is things be right. But she was focusing only on the problem. But God is telling here, do not need to focus on the problem. Focus on me. Take the life that you don't like. Give it to me. That's what God is asking. Maybe the life that you are living, you are hating that life. You don't want that life to be for you anymore. So take that empty life, take that rotten life, take the life that is destroyed and surrender in the hands of God. So God want to change and God want to mold, and that's what God want to do in the life of the people, Pastor. God want to fill His Spirit inside of the person. As we saw in the testimony, the person was trying to help other person, but that person was not having the desire to live. But God changed everything. In the other important thing, Pastor, the person was working inside the church more than anyone. The person, she was working sometimes more than 5 service she was attending the day, but she was not paying attention to God. She was not giving ears to God. But the day she decided, I'm going to do something different. I'm going to do my everything. I'm going to seek the Holy Spirit like never before. That day, God saw the real faith in her. This is what God wants to see in the life of you. So this campaign is not the one more campaign. This campaign is not the one more campaign for you to write something. Oh, God, give me to this. So if you're preparing yourself that I'm going to climb on this altar, God, I'm going to give everything of me, mine. God is ready to accept and God is ready to change. This is what God wants to do in the campaign, Pastor, in the life of the people. We can say, God expecting, God wants to see repentance. அந்த நபர் நீங்க பார்த்த மாதிரி 5 கூட்டங்கள் கலந்துகிட்டார். ஆனாலும் வார்த்தை கேட்டிருக்காரு, சாட்சிகள் பார்த்திருக்கார். ஆனா மனம் திரும்புதல் இல்லை. எனவேதான் அந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கம் முதல் சொல்லிக் கொண்டு வருகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை, மனம் திரும்புதல், அதனை தொடர்ந்து பரிசுத்தாவினுடைய ஊட்டுதல். நீங்கள் சீயோன் பர்வதமாய் மாறும்படி மக்கள். 3வதாய் கண்டிப்பாய் நீங்க கேட்ட சாட்சியிலே பார்த்தது போல நீங்கள் அடுத்த சாட்சியா மாற முடியும். இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்க யாரு கேட்கிறீங்களோ உங்களுடைய அந்த வாழ்க்கையை தேவன் கையில் அர்ப்பணிங்க. பரிசுத்தாவி வேண்டும் என்ற விருப்பத்தை உடையவராய் மாறுங்கள். அந்த விருப்பம் தான் முதலாவது. நீங்க ஒருவரை கேட்கலாம், எனக்கு பரிசுத்தாவி கிடைக்குமா? இந்த வாழ்க்கையிலே யாரு சலிச்சு போயிருக்கீங்களோ, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் யார் சொல்றீங்களோ, உங்களுக்கு தான் தேவன் அவர் ஆவியை தர விரும்புகிறார். நீங்கள் இனி அசைக்கப்படக்கூடாது. எந்த வயதை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தாலும் யூனிவர்ஸ் ஆலயத்தை நீங்கள் கண்டடையலாம். உங்களுக்கு அருகாமையிலே சென்று உங்களுக்கான விண்ணப்பத்தை எடுங்கள். உங்களுடைய தியாகத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பீடத்தில் ஒப்படையுங்கள். மக்களே, மனம் திரும்புதல் மூலமாய் பரிசுத்தாவி பொழிந்தருளப்படுவார். நீங்களே சீயோன் பர்வதமாய் மாறி என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். எனவே நாம் நம்மை தயார்படுத்தலாம், தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தலாம். எங்களோடு விசுவாசத்தில் ஒன்றிணையுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தர் நாமத்தை நோக்கி அழைக்கலாம். தேவன் உங்களுடைய நேர்மையை பார்க்கும்படியா. My God, we are bringing the life of these people into your hands, my God. The people, they are struggling to change their life. The people, they are thinking there is no way out of their life. But my God, each and every day you are using us as a prophet Joel. Those time, how you use the same way you are using us today, my Father, to telling these people there is a way out for each and every situation. But it's the only thing, the people, they need to pay attention, my God. As we saw the testimony today, the person was working inside a church and the person was taking care of the people. The person was attending more than the 5 services a day. But my God, the person was not giving attention to your word. The person was not allowing the word to go inside. But there was a day, my God, the person ready to decide to listen your voice.
and that day everything changed, my God. This is what the people need to understand. Maybe the people are saying, I tried everything, I did everything, I went many places, I did this, I did that, but my God, if they did not do what you are telling them to do, there is no point for them to do what the things that they need, they know and they are doing, my Father. There are sometimes people are ready to listen the word of the friend, word of the father, word of the family, and word of the people that they unknown. Sometimes even the word of the enemies. But my God, when you speak, they're saying, this one is very difficult, I can't able to do. But my God, if the person understand and the person think that I need to make a decision to listen the voice of God, and I need to surrender my life in the hands of God, so everything will be changed. That's the place, my God. That's the reason we are giving this opportunity. My God, you are giving this opportunity through Mount Zion. You are making the altar of your altar, my God, as a Mount Zion. Whoever going to climb this mountain, my God, whoever going to surrender the life in the altar, and they're going to see the transformation that you promised for their life. In the name of the Lord Jesus Christ. ஆமென். தேவனே, பலவிதமான சூழ்நிலையால் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் தற்கொலை எண்ணங்களோடு கெட்ட பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் செய்வினைகளுக்கு அடிமையாய், சாபத்துக்கு அடிமையாய், ஒரு துர்ச்செய்தியினால் தாக்கப்பட்டவராய், அதிர்ச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டவராய், அல்லது திருமண வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு நிலையிலே பதற்றத்தோடு இருக்கிற ஒருத்தர், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை குறித்து பதட்டம் அடைந்திருக்கிற இந்த நபர் இன்றைக்கு தன்னை தாழ்மைப்படுத்துவாரானால், மனம் திரும்புவாரானால், தன் சூழ்நிலை உங்களுக்கு அர்ப்பணிப்பாரானால், தேவனை எங்கெல்லாம் யூனிவர்சல் ஆலயம் இருக்கிற எல்லா இடத்திலும் இவருடைய வாய்ப்பு இருக்கிறது. நீ இவரை அழைக்கிறீர், சீயோன் பர்வதத்தை போல் இவர் மாறும்படியாய். இந்த நபர் இந்த சமயத்தில் இந்த ஜபத்தை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது கூட இந்த நபர் உமக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துவாரானால், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இனி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக, ஒரு இளம் பெண்ணாய், ஒரு வாலிபனாய், ஒரு முதியோராக இருக்க விரும்பவில்லை. நான் அசைக்கப்பட விரும்பவில்லை. நான் இனி வெறுமையா இருக்க விரும்பவில்லை. பாதுகாப்பட்ட தன்மையாய் உணர விரும்பவில்லை. எனக்குள்ளும் ஆவி வேண்டும், எனக்கும் அபிஷேகம் வேண்டும், என் மீது பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட வேண்டும் என்று சொல்வாரானால், இப்போது இந்த நபரோடு பேசும் தேவன், இந்த நபருக்கு உணர்த்தும் ஆண்டவரே, இவர் செய்ய வேண்டியது என்ன, இவர் பீடத்தின் மீது அர்ப்பணிக்க வேண்டியது என்ன. யார் 100% தன் வாழ்க்கையை கொடுக்கிறாரோ, உங்களுடைய ஆவி தாமே வந்து இந்த உள்ளத்தை ஆட்கொண்டு, இந்த வாழ்க்கையை ஆட்கொண்டு, என் தேவனே, என்றென்றும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல நபரை மாற்றுவாராய். என் ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மை தன்மையாய் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு தொடர்ந்து பலன் கொடுக்கும். வருகிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாமல், தொடர்ந்து இந்த விசுவாச பிரயாணத்தில் எங்களோடு சேர்ந்து சீயோனை நோக்கி வரும்படி கிருபை செய்யும். அங்கே இவருக்கான விடுதலை, இவருக்கான ரட்சிப்பு கண்டிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே நடைபெறும். இந்த ஜபத்தின் மூலமாய் யாரெல்லாம் பதற்றத்தோடு, பயத்தோடு, சமாதானமற்றவராக இருக்கிறாரோ அவர்கள் மீது சமாதானத்தை, உடைய விடுதலை, உடைய ஆவின் ஊற்றுதலை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தேவன், இதை நீர் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் சர்வ வல்லமையான பெயரால் நீங்கள் விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டால் சொல்லுங்கள். ஆமென். This is what God wants to do in your life. Maybe you're shaken. Maybe your foundation is shaken. And anytime you can be collapsed. Before you collapse, take that total life, take that life that is destroyed, take that life that you're hating, that you don't want to live in the situation anymore. Take everything and bring it to God. God is ready to accept that broken life. God is ready to accept, and whatever your life is, and you want to forgive. That's the reason God is giving the opportunity for you to repent. When you show the real sincerity and you show the repentance, God is ready to give the outpouring of the Holy Spirit. When the outpouring of the Holy Spirit happening, and you will empower by the power of God, through the power of God, you will be guided to overcome each and every situation. And later, you will make each and every area of your life, there will be a deliverance. So God wants to do complete transformation in your life. If you are willing to surrender your empty life for God to fill that life. So time is yours and the opportunity was given. So now the decision is yours. Make your decision. எவ்விதத்திலும் கவனம் திசை திரும்ப வேண்டாம். மக்கள், உங்களுடைய முழு கவனத்தை இந்த நிகழ்ச்சி மேல் செலுத்துங்க. ஏன்னா இதான் ரகசியம். கர்த்தர் ஆவி உங்களுக்குள் வரும்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். இயேசுவுடைய விருப்பம் அதுதான். அவர் வந்து உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். அவரை பெறாமல்
இந்த பூமியில உங்க வாழ்க்கை முடிவதை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவேதான் கர்த்தர் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமாய் தேவன் உங்களை சீயோன் பர்வதத்துக்கு அழைக்கிறார், பீடத்துக்கு அழைக்கிறார். இந்த 3 காரியத்தை மறக்காதீர்கள். மனம் திரும்புதலோடு வாருங்கள், அவருடைய ஊற்றுதலை பெறுவீர்கள். பிற்பாடு நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றமடையும். நாளை இரவு மீண்டும் இதே நேரம் இந்த விசுவாசத்தின் பிரயாணத்தில் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக.